இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுகமாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். டியூட்ரானமி சாப்டர் 32 verse number 8. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். When the Most High gave to the nations their inheritance, when he divided mankind, he fixed the borders of the peoples according to the number of the sons of God. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமானவர் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். உன்னதமானவர் உங்கள் எல்லைகளை கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ரொம்ப அழகான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் பதிவு செய்து வைக்கிறார். உன் கூடாரத்தின் உளையை விசாலமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் கயிறுகளை நீளமாக்கு, உங்கள் தரிசனங்களின் அளவை விசாலமாக்குங்கள். உங்கள் எல்லை என்ன என்பது தேவனுக்கு தெரியும். உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். இது என்னால் முடியாது, இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது, இவ்வளோதான் என்னுடைய பவுண்டரிஸ் என்று உங்களுக்கு நீங்கள் ஒரு வட்டத்தை போட்டு செயல்படாதீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டமும், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனமும், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களும் அவைகள் மேலானவைகள், அவைகள் மேலானவைகள், அவைகள் மேலானவைகள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு அது தெரியுமா என்பது தெரியல. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணுகிறார், அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பவுண்டரி என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் எல்லைகளை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் பவுண்டரிஸ் கர்த்தர் தம்முடைய எல்லைகளை, உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் நம்பியிருப்பது இந்த உலகத்தினுடைய ரதங்களையோ குதிரை வீரர்களையோ யுத்த வீரர்களையோ அல்ல. நாம் நம்பியிருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்தை. அந்த பலத்த கரம் செய்யக்கூடிய பலத்த காரியத்தை உங்கள் கண்கள் நிச்சயமா இந்த நாளிலே காணத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. உங்களுக்கென்று ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் செயல்படாதிருங்கள். கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து, தேவனே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற தரிசனம் என்ன, நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, அழைத்து வந்து அபிஷேகிக்கிறார். இருக்கிற 7 பேர் மேல அந்த ஆமேன் தைல கொம்பு அங்கே ஊற்றப்படவில்லை. மாறாக ஆமேன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனுஷனை கர்த்தர் அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணினாரு. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அதே தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன்னதமானவர் உங்கள் எல்லைகளை கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் தரிசனங்களை விரிவாக்குங்கள். உங்கள் ஆமேன் ஜெபங்களை அதிகப்படுத்துங்க. உங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள், திட்டங்கள், தரிசனங்கள், உங்கள் விருப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ள உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் செய்கைகளை பெரிதுபடுத்துங்கள், உங்கள் எல்லைகளை பெரிதுபடுத்துங்கள். ஆமேன். உங்கள் கூடாரத்தின் உலையை விசாலமாக்குங்கள். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் மகா பெரிய திட்டம், மகா பெரிய திட்டம். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும், கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனமும், கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தே தீரும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உன்னதமானவர் எங்களுக்காக நீர் ஒரு எல்லையை திட்டம் பண்ணி இருக்கிறேன். நாங்களாக குறுகிய வட்டத்துக்களை வாழாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில், விசுவாச பார்வையில் நாங்கள் பார்ப்பதற்கு தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் இருந்து ஜனங்கள் உன்னை நோக்கி வருகிறார் என்று ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் மாமிச கண்களை மறைத்து ஆவிக்குரிய கண்களினாலே கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ப்ரிப்பேர்டு டேபிளை நாங்கள் பார்ப்பதற்கு, எங்கள் எல்லைகளை பார்ப்பதற்கு, எங்கள் ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு, எங்கள் உயர்வை பார்ப்பதற்கு, எங்கள் மேன்மைகளை பார்ப்பதற்கு தேவனே எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும். மாமிச கண்களை மறைத்து ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் காரியங்களை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது.
அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள மாத்திரம் எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். தைரியமாயிருங்க. ஆமென்.